புடலங்காய் கடலைப்பருப்பு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கருக்கு அரை கப்போடு பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி புடலங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிறேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனோட மஞ்சப்பொடி, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனோட உப்பு, ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி ஒரு 2 விசில் வர வச்சுக்கோங்க. 2 விசில் வந்தால் போதும், ஜாஸ்தி வேண்டாம். 2 விசில் ஆனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ கடலைப்பருப்பை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது குக்கர்லேயே போட்டுக்கல, குக்கரில் போட்டோம்னா கரைஞ்சிரும். தண்ணியாக ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ இது தண்ணி சூடாக இருக்குது. இந்த கடலைப்பருப்பையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ தண்ணி வடிகட்டிட்டு இது வெந்துருச்சு. இப்போ தண்ணி வடிகட்டிட்டு அதை இந்த குக்கருக்கு போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாணலிக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூனோட எண்ணெய் போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு 3 வரமிளகாய் போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த கடலைப்பருப்பு அப்புறம் புடலங்காய் வேக வச்சு எடுத்து வச்சதை போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனோட உப்பு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு துருவின தேங்காய் போட்டுக்கிறேன். நீங்கள் வேணும்னா அரைச்சி கூட தேங்காய் பச்சை மிளகாய் அரைச்சி போட்டுக்கலாம். போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா புடலங்காய் கடலைப்பருப்பு கூட்டு ரெடியாக இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்